வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையின் உழைக்கும் மக்கள் நாடு பொருளாதார ரீதியாக பல வெற்றிகளை ஈட்டிக்கொண்டிருக்கும் ஒரு தீர்மானமிக்க தருணத்தில் இம்முறை தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரலாற்றில் அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 2016 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் இணைந்த அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரம், கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் சமூக சக்தி போன்ற திட்டங்கள் மூலம் மனித வளத்தையும் உற்பத்தியையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பும் கூட்ட முயற்சியில் நாட்டின் முதன்மை சக்தியான உழைக்கும் மக்கள் மனசாட்சிக்கு இணங்க இணைய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் நேற்று இடம்பெற்ற 4ஆம் நாள் அகழ்வு பணிகளின் போது 13 வயதுடைய ஒருவருடைய என சந்தேகப்படும் மனித எண்பு தொகுதியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மயான எரிதகன மேடையின் அத்திவாரத்துக்கு அருகில் கருப்பு நிறத்தில் வித்தியாசமான மண் படுக்கை ஒன்றும் கண்டறியப்பட்டது. குறித்த பகுதியில் மனித எச்சங்கள் உள்ளனவா என நேற்றும் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் போது அங்கிருந்து நாணய குற்றியொன்று மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் ராணுவ படைத்தலைமையகத்தில் பிரதான வாயிலுக்கு முன்பாக நேற்று காலை 11:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடற்கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாபிலவு மக்கள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திருகோணமலை சீனகுடா பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த இளைஞன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக விபத்துகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான காரணங்களை கண்டறிந்து விபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாந்தோட்டை சூரியவிப பிரதேசத்தில் நேற்று இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் சண்டையாக மாறியுள்ளது. இந்த மோதல் முற்றிய நிலையில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சூரியவிப பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளனர். கொலையுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய சூரியவிப போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வெளிவடக்கில் காங்கேசன்துறை பகுதியில் காங்கேசன்துறை வரவேற்கின்றது எனும் வரவேற்பு வளைவினை அமைப்பது தொடர்பிலும் வெளி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியம் சபையில் முன்மொழிந்த தீர்மானம் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வெளி வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் சுகீர்தன் தலைமையில் நடைபெற்ற போது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக காங்கேசன்துறை பகுதியில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காங்கேசன்துறையை பிரதிபலிக்கும் வகையிலும் காங்கேசன்துறை எல்லையில் காங்கேசன்துறை வரவேற்கிறது என வரவேற்பு வளைவினை அமைக்க வேண்டும் எனவும் தீர்மானம் ஒன்றினை உறுப்பினர் சேதா முன்மொழிந்த நிலையில் சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திலித் ஜெயவீரவே நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவார் என்று தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்தார். சர்வஜன அதிகார கட்சியின் மேதின பேரணியில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நான் மஹிந்த ராஜபக்சவின் சீடர் என்பதும் அனைவருக்கும் தெரியும்.
மஹிந்த ராஜபக்சவிடம் காணப்பட்ட அதே தேசியவாத கொள்கைகள் நேற்று திரித் ஜெயவரவிடம் மட்டுமே இருக்கின்றது. இந்த தேசியவாதத்தை மதிக்கின்ற ஒரு தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தற்போது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எத்தகைய தேசியவாத தலைமை இல்லை. அதன் மூலம் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திரித் ஜெயவர பதவியேற்பார் என்பதை இந்த மே தினத்தில் உறுதியாக கூறுகின்றேன். அத்துடன் வெற்றி பெற முடியாது என்றால் தான் இத்தகைய பணிகளில் கைகோர்க்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த வருடம் ஏற்பட்ட டெட்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கியதாகவும் அவற்றில் 1% ஏனும் கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வெளிமடை பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் நன்னடத்தை நிலையம் ஒன்றில் தங்கியிருந்த சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருந்தனர். நன்னடத்தை நிலையத்தின் ஊழியர்கள் அங்கிருந்த சிறுவர்களை இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளால் தாக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நிலையத்தில் தங்கியிருந்த 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களே இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த பதில் ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பான 11/2026 இலக்க சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்று நிருபம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு அமைய அமைக்கப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் களுத்துறை பிரதேச செயலகத்தில் அமைந்துள்ள அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் உள்ளிட்ட உரிய நிறுவன அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் வரி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் தரவு தொகுப்புக்கு எந்தவித சேதமும் அல்லது பாதிப்பும் ஏற்படவில்லை என உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை விரைவாக சீர் செய்து தொலைதூர தொடர்பாடல் ஊடாக தரவு தொகுப்பு இணைப்புகள் வழங்கவும் அலுவலக நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டுவரவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தற்போதைய அரசாங்கம் பொய்கள் போதாதென்று திருட்டுகளிலும் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நேற்று மாளிகாவத்தை பேடி சிறிசேன விளையாட்டரங்கில் நடத்திய மேதின கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய நிதிச்சேரியில் இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மைய காலத்தின் பாரிய ஊழல்களாகும் என்று கூறியுள்ளார். நாவலப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி கடைக்கு பொருட்கள் ஏற்றி வந்த லொரியின் பின்பகுதியில் சிக்குண்டு அதன் உதவியாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, குருநாகல் பகுதியிலிருந்து நாவலப்பட்டியில் உள்ள பல்பொருள் அங்காடியின் கடைக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கனரக லொரியொன்று நேற்று காலை பொருட்களை இறக்குவதற்காக பிரதான வீதியிலிருந்து பின்னோக்கி சென்றுள்ளது. அப்போது லொரியின் பின்புறத்துக்கும் அங்கிருந்த கிடங்கு சுவருக்கும் இடையிலான குறுகிய இடைவெளியில் லொரியின் உதவியாளர் எதிர்பாராவிதமாக சிக்குண்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.